கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த கிருபை நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்த போகிறான். சங்கீத புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம அநேக காரியங்களில் ஆண்டவரை அறிஞ்சும் தெரிஞ்சும் சில காரியங்களில் மீறுதல் அடைகிறோம். சில காரியங்களில் துணிகரமான பாவத்தை செஞ்சிடணும். இதை யார் அறிவா அப்படின்னு சொல்லி செஞ்சிடணும். ஆனால் அதனுடைய விளைவும் பின் விளைவு பரிதாபம். அன்பு பிள்ளைகளே, அதனால தான் தாவீது ராஜா அந்த வசனத்தை அவனுக்கு தெளிவா கற்று தந்திருக்கிறான். அதனால நம்ம மீறுதல் மன்னிக்கப்படணும், பாவம் மன்னிக்கப்படணும்னா ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நிச்சயமா கர்த்தர் நம்ம மீறுதலை மன்னிக்கிறா, நம்முடைய பாவத்தையும் மன்னிச்சு அக்கிரமத்தையும் மன்னிச்சு அவர் சிலுவையில் வெற்றி சிறக்கிறார். நம்ம வேதாமத்தில் பார்க்கும்போது ஆதியாகமும் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் அடங்கி இருக்கிறது. நம்ம காயின் ஆவேலை குறித்து பார்க்கணும். இந்த காயின் அண்ணன் தம்பியும் 2 பேரும் என்ன செய்கிறாங்க, காணிக்கைகளை செலுத்த வராங்க. அப்போ முதலாவது காயின் வருகிறார். அவருடைய நிலத்தில் உள்ள கனிகளெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவருக்கு படைக்கிறான். கொண்டு தசமபாகத்தை எடுத்து வைக்கிறான். ஆனால் அதே வேளையில் ஆவேல் வருகிறார். அவருடைய தொழுவத்தில் உள்ள ஆட்டு மந்தையில் கொழுமையான ஆட்டை எடுத்துக்கொண்டு அப்படி கொண்டு அவருக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவருக்கு கொண்டு வருகிறான். வரும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆவேலுடைய காணிக்கையை அங்கீகரிக்கிறான். ஏன்னா ஆவேலுடைய கொழுத்த ஆட்டுக்கடாவை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அங்கீகரிக்கிறான். ஆனால் காயினுடைய 2 பேருடையதையும் என்ன செய்கிறாரு பார்க்கிறான். ஆனால் காயினுக்கு ஒரு விகாரம், ஐயோ நம்ம ஒரு நிலத்தில் உள்ள கனியை தானே கொண்டு வந்திருக்கிறோம், இவரும் ஒரு கொழுமையான ஆட்டை கொண்டு வந்திருக்கிறாரு, நம்மளை விட பெருசாக கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லி ஒரு பொறாமையான எண்ணம், காய்மாரமான எண்ணத்தினால அவன் என்ன செய்கிறாரு, கொலை செய்கிறான். அன்பு பிள்ளைகளை செய்ததுனால அவருடைய விளைவு பரிதாபம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பாவம் செஞ்சா அந்த பாவம் வாசப்படியில தான் தங்கும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, காயினே நீ எங்க இருக்கிறா என்று சொல்றார். ஏன்னா உன் ரத்தம் என்னை கூப்பிடுது அப்படிங்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, நீ பாவம் செஞ்சா அந்த பாவம் வாசப்படியில தான் இருக்கும். நீ நன்மை செய்தா நன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தா அந்த நன்மை வாசப்படியில் இருக்கும். அன்பு பிள்ளைகளே, இது விளைவு பரிதாபம். அந்த ரத்தம் அப்படியே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு ஆவேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தான், காயின் காணிக்கையை அங்கீகரிக்கிறேன். இன்றைக்கும் அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், எதுலேயும் முந்திக் கொள்கிறோம். சரி, முந்திக் கொள்ளுங்க, நம்ம சரியா, நம்ம காணிக்க சரியா அப்படின்னு பார்க்கணும். அன்பு பிள்ளைகளை நம்ம பார்க்கும்போது தான் கர்த்தர் அதை அங்கீகரிப்பான். பயப்படாதங்க. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, அருமையான குடும்ப பெண்களே, குடும்ப தலைவர்களே, எல்லா வீடுகள்லேயும் அண்ணன் தம்பி பிரச்சனை, அக்கா தங்கச்சி பிரச்சனை, என் அன்பு பிள்ளைகளே, நில பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, வேலை பிரச்சனை. ஏன் அன்பு இல்லை, விட்டு கொடுக்குற தன்மை இல்லை. நீயா நானா, நீயா நானா. என் அன்பு பிள்ளைகளே, கடைசியில் ஆண்டவர் என்ன செஞ்சார், ஆவேலின் காணிக்கையை அங்கீகரித்தார், காயின் காணிக்கையை அங்கீகரிக்கலை. நீ நல்ல மனசோடு, நீ திருப்தியா ஆண்டவருக்கு பயந்து உண்மையாக நீ உழைக்கிற பணத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது அதை ஆண்டவர் அப்படியே அங்கீகரித்துக்கணும். பயப்படாதுங்க. இந்த நாளில் கூடுமான மட்டும் சகோதரர் சேதத்தில் நினைத்து கொள்ளுங்க. யாரையாட்ட பகையோ அவங்களுக்கு ஒரு பொக்கிசத்தை, ஒரு ட்ரெஸ் எடுத்தோ, ஒரு முக்கியமான பொருள் எடுத்தோ கொண்டு கொடுத்து ஒப்புரவாயுங்க. இந்த கிருபை நாளில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒப்புரவாயுங்க.
அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஜென்ம பகன் என்ன, அவங்களுக்காக உபாசம் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். ஜெபிப்போமா? முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அறியாயோ மனிதா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதிய இருப்பாயோ மனிதா. விதையை விதைத்தாயே, நீயை வினையை அறுத்தாயே. உண்டு வீட்டுக்கு ரெண்டகம் நினைத்தா யூதாசின் நிலை வருமே. மனிதன் தான் வெட்டின குழியில் தானே விழுவானே. துரோகம் செய்யாதே மனிதா, துரோகம் செய்யாதே. துரோகம் செய்யாதே மனிதா, துரோகம் செய்யாதே. தகப்பனே உங்களுக்கு நன்றி அப்பா. அந்த நாள்லையும் கூட காயின் ஆபேலை குறித்து நாங்கள் பார்த்தோம்யா. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஐயா, அந்த பாவ உலகத்தில் நாங்கள் பாக்கியவானாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. மீறுதலை நாங்கள் மன்னிக்கணும் ராஜா. அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவரே நாங்கள் இந்த பூ உலகத்தில் பாக்கியவானாக இருக்க முடியும் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலையும் கூட சகோதர சிநேகத்தில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. அநேக குடும்பங்களில் சமாதான குலைச்சல்கள், அன்பற்ற தன்மைகள், கனியற்ற தன்மைகள் இப்படி காணப்படுகிறது. இவைகளை நீங்கள் உண்டு பண்ணுவீராக, இவர்களை கொடுப்பீராக. கனியற்ற தன்மை உண்டாக கனியுள்ள ஆண்டவரே ஆவியின் கனியை உடையவர்களாக இருக்கட்டும். ஆண்டவரே அன்பிலே நிலைத்திருக்கட்டும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மகளே, மகனே, நீ யாராக இருந்தாலும் முதலாவது நீ சமாதானமாக கர்த்தர் விரும்புகிற கற்பத்தின் கனியை தந்து, திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி, வேலையை தந்து, குடும்பமாக உங்களோட சாட்சியாக நிறுத்துவா. பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல